வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். அன்பர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய ராசி பலன் என்பது கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் செல்லும் பொழுது குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 15வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 28ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் அன்றைய தினம் முழுவதுமே இருக்கும். செவ்வாய் கிரகத்துடைய ஆற்றல்கள் அனைத்துமே, கதிர்வீச்சுகள் அனைத்துமே 6 படை வீடு கொண்டு நம் அனைவரையும் அருள் பாலித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் முருகப் பெருமானிடமிருந்து வெளிப்படுகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் நாம் அனைவரும் முருகனை வழிபாடு செய்வது என்பது இன்றைய தினத்தை நாம் அனைவரும் சிறப்பாக கடந்து போவதற்கு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம். சந்திரனின் திருவோண நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கும். அதாவது இன்று காலை 9:33 வரை சூரியனுடைய உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் 9:33 பிறகு தனது சுயசாரமான திருவோணம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து பலன் கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 5ஆம் திதியாக இருக்கக்கூடிய பஞ்சமி திதி இன்று மாலை 3:26 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து சஷ்டி திதி ஆரம்பமாகும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது மிதுனம் ராசியாக இருக்கிறது. புதனின் வீடான காலச்சக்கரத்திற்கு 3வது வீடான பயணங்களை கொடுக்கக்கூடிய, கம்ப்யூட்டர் தொடர்பான செயல்பாடை கொடுக்கக்கூடிய காற்று ராசியான மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய மிருக சீர்ஷ நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மகரம் ராசியில் காலச்சக்கரத்திற்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய சனியின் வீடான பூமி ராசியான மகரம் ராசி. மகரம் ராசி என்பது தொழிலை குறிக்கக்கூடியது, தொழில் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. ஆமாம் நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொழில் வேலை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் காலச்சக்கர ரீதியாக 10ஆம் இடம் என சொல்லக்கூடிய மகர ராசி சிறப்பாக இருக்க வேண்டும். மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் சந்திரன். 9:33 பிறகு இந்த பயணம் நடைபெற இருக்கிறது. இந்த பயணம் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மகர ராசி என்பது தொழில் ஸ்தானமாக அமைகிறது. உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் வெண்மதி இனிமையாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் நற்பலன்கள் அகம் சார்ந்து பார்க்கும் பொழுது சாந்த குணத்தை கொடுக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பணிவான நடத்தையும் தர இருக்கிறது. வேலை பணி ரீதியாக, தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பூமி, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பாக வேலை தொழில் அமைந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. நட்பு வீடான மீனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாயின் பயணம் என்பது சிறப்பான நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். தெய்வீகம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய நாள் இந்த நாள். குறிப்பாக ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய அன்பர்களும், புனிதர் யாத்திரை போன்ற நல்ல பயணங்கள் செய்யக்கூடிய அன்பர்களும் இன்றைய தினத்தை சிறப்பாக பயன்படுத்தி அதற்கான வாய்ப்புகளை வாங்கி கொள்ள இருக்கிறார்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மகர ராசி என்பது புண்ணியஸ்தானமாக அமைகிறது. உங்களுக்கு புண்ணியஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தரக்கூடிய
மனது சார்ந்து அகம் சார்ந்து நற்பலன்கள், சிறந்த அறிவை நிறைவாக கொடுக்க இருக்கிறார். சூப்பரான ஆற்றலை அதிகமாக தர இருக்கிறார். இதன் காரணமாக இன்றைய தினத்தை சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு 9வது வீடு என்பது நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக 2வது திருமணம் தொடர்பாக ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களது முதல் திருமணம் முடிவுக்கு வந்து 2வது திருமணம் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தேடி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 2வது திருமணமாவது நல்ல பலனை கொடுக்குமா, மனதில் அமைதியை கொடுக்குமா என எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது நற்பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் மங்களகரமான நாளாகவும் உங்களுக்கு அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ரீதியாக அவர் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள், தொழில் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே முழுமையாக விலகக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இதன் மேன்மையாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புதனின் ஆட்சி வீட்டில் பிறந்த அன்பர்களே, மகரம் ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறது. 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினத்தில் அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறார் சந்திரன். நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் தர இருக்கிறார் சந்திரன். இன்றைய தினத்தின் எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் விரும்பக்கூடிய உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத வகையில் இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேசம் ராசியில் புதனுக்கு சமமான பலன் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் வீட்டின் அதிபதி சென்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு இன்றைய தினம் தரக்கூடிய ஆரோக்கியம் தொடர்பான நற்பலன்கள், உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இருக்கிறார் புதன். கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மகரம் ராசி என்பது சம சப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு தரக்கூடிய சிறப்பான நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் மனதளவில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் என்றாலே குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்களும் மன வருத்தங்களும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் இது போன்ற நிலைப்பாடை தான் நாம் சுணக்கமான நிலைப்பாடு என சொல்கிறோம். இது போன்று இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே மாறி உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்துடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். கேது பகவான் நட்பு வீடாகிய கன்னி ராசியில் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு தரக்கூடிய தெய்வீகம் தொடர்பான நற்பலன்கள். அன்பர்களே, கடக ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களது குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தேடிக்கொண்டிருப்பீர்கள். அனைவருக்கும் அல்ல, ஒரு சில அன்பர்கள் குலதெய்வ கோயிலை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் குலதெய்வ கோவிலில் இருந்துதான் நமக்கு அனைத்து வகையான நற்பலன்களும் கிடைக்கிறது. அதாவது ஆரோக்கியம் தொடர்பான, பொருளாதாரம் தொடர்பான அனைத்து நற்பலன்களும் குலதெய்வ கோயிலில் கிடைக்கிறது. குலதெய்வம் என்பது சிறிய கோவிலாக இருந்தாலும் அதனுடைய பலன் என்பது அளவிற்கு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வழிகாட்டியாக கேது பகவான் செயல்பட இருக்கிறார் இன்றைய தினம். சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மகரம் ராசி என்பது வெற்றி ஸ்தானம். சந்திரன் இன்றைய தினம் வெற்றி ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது மேன்மையை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அகம் சார்ந்து மனது சார்ந்து பந்தபாசத்தை கொடுக்க இருக்கிறார். மனம் விட்டு பேசக்கூடிய உயர்வான தன்மையையும் கொடுக்க இருக்கிறார். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது
வேலையின் வழியில் பணவரவு நன்றாக இருக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையப் போகிறது. சந்தோஷமும் சுபீட்சமும் அதிகமாக போகிறது. உங்களது குடும்பத்தில் ரிஷபராசியில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள், தொழில் வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் கிடைத்து உங்களது தேவைகள் அனைத்தும் நிறைவேறி உங்களது மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து உங்களை கடந்து செல்கிறது. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட அன்பான நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். மகரம் ராசி என்பது புத்திரஸ்தானமாக அமைந்திருக்கிறது. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு, அன்பு பாசம் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய வீடு மகரம் ராசி. கன்னி ராசி அன்பர்களுக்கு இது போன்ற மேன்மையான குணங்கள் அனைத்தும் மகரம் ராசியிலிருந்து கொண்டு வந்து தருகிறது. உறவு நிலை என்ற வகையில் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைத்து தருகிறது இன்றைய தினம். அன்பர்களே, உங்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்க இருக்கிறது. நீங்கள் நிழல் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகிறது. இன்னும் சொல்லப்போனால் காணல் நீர் கரைந்து காணாமல் போகப் போகிறது. சம வீட்டில் மேசம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார். அவர் தரக்கூடிய நற்பலன்கள் சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களை தரக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து இன்றைய தினத்தை பொன்னான நாளாக நீங்கள் கடந்து செல்ல இருக்கிறீர்கள். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கமும் கொண்ட மேன்மையான உணர்வுகள் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மகரம் ராசி என்பது 4ஆம் இடம். தாயின் நற்பணங்கள், தாயின் நற்குணங்கள், தாயின் சிறப்பான செயல்பாடுகள் அனைத்தையுமே மகர ராசியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 4ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது வண்டி வாகனங்களை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்கும். தொழில் ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன், தொழில் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே மறையக்கூடிய அளவிற்கு சிறந்த செயல்பாடுகளை தர இருக்கிறது. எதிரிகள் என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே உங்களிடம் நட்பாக பழகக்கூடிய சூழலும் உருவாக இருக்கிறது. பூமி ராசியான ரிஷப ராசியில் ஆட்சி வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதியின் பயணம் இனிமையான பயணம். வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் திறமையோடு செயல்பட இருக்கிறீர்கள். அதற்கான அனைத்து வகையான சக்திகளையும் நல்ல எண்ணங்களையும் கொடுக்க இருக்கிறார் சுக்கிரன். இதன் காரணமாக உங்களது உழைப்புக்கான ஊதியம் உயர இருக்கிறது. மனது மகிழ்ச்சி அடைய இருக்கிறது. விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மகர ராசி என்பது அண்ணன் தம்பிகளுக்கு நன்மை தரக்கூடிய சகோதர ஸ்தானத்தின் செயல்பாடுகளாக அமையும். இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக இருக்கிறது. அன்பும் பாசமும் கரை புரண்டோடு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கிறது. வேலை பணி ரீதியாக தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு துறையை குறிக்கக்கூடியது, போக்குவரத்து துறையை குறிக்கக்கூடியது, தபால் துறையை குறிக்கக்கூடியது. மேற்கண்ட தொழில்துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. நட்பு வீட்டில் மீனம் ராசியில் நீர் ராசியில் முழு பயன் கொடுக்கக்கூடிய வீட்டில் 5ஆம் இடத்தில் செவ்வாய் செய்யக்கூடிய பயணம் சிறப்பான பயணமாக இருக்கும். அதாவது இயற்கையின் வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அவ்வகையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தால் பணவரவு சிறப்பாக இருக்கப் போகிறது. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, வாக்கு ஸ்தானம் என சொல்லுவோம் மகர ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் சாந்த குணத்தை கொடுக்க இருக்கிறது. பந்தபாசத்தை நிறைவாக மனதில் உருவாக்க இருக்கிறது. இன்றைய தினத்தின் நற்பலன் பணவரவு சிறப்பாக்கி தர இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிலைத்து நிற்க செய்ய போகிறது. ரிஷபம் ராசியில் வெற்றி ஸ்தானத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி குரு பகவான் செல்லக்கூடிய பயணம் பூர்வீக சொத்துக்கள் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்ய போகிறார் குரு பகவான்.
குடும்பஸ்தானத்தின் நற்பலன். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பெருகி இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை சிறப்பாக கடந்து செல்கிறது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் சந்திரன் தனது சுயசாரமான திருவோணம் நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பயணம் என்பது தைரியத்தை கொடுக்க இருக்கிறது, தன்னம்பிக்கையும் சேர்த்தே கொடுக்க இருக்கிறது. அன்பர்களே, மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு உங்களது குழந்தையின் வழியில் பூரிப்பு அடையக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அதாவது உங்களது குழந்தையின் வழியில் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளும் பெருமைகளும் வந்து சேர இருக்கிறது. இன்றைய தினம் திருமணம் இது போன்ற சுபகாரியங்கள் தொடர்பாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரிய முயற்சிகளுக்கு சிறப்பை தரக்கூடிய நாள் இந்த நாள். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி சனி பகவான் செல்லக்கூடிய இனிமையான பயணம். இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற செயல் நல்ல செயலாக இருக்குமா அல்லது கெட்ட செயலாக இருக்குமா என ஆய்வு செய்து அந்த செயலை முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் செய்ய போகிற நல்ல நாளாக அமைத்து தருவார். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 12ஆம் இடத்தின் சந்திரனின் பயணம் முதலீடுகள் செய்யக்கூடிய பயணமாக அமையும். அகம் சார்ந்து மனது சார்ந்து தரக்கூடிய தன்னடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய சிறந்த குணத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. பொதுவாக சொல்லும் பொழுது 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரனின் பயணம் என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உங்களது ஆட்சி வீட்டிலேயே சனியின் இனிமையான பயணம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் கிடைத்து எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் சூழ்நிலையை உருவாக்கி தர இருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் கொடுத்து இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தைரியத்தை தர இருக்கிறார், சுய சிந்தனையை சிறப்பாக்கி தர இருக்கிறார். மேலும் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சேர்த்தே தர இருக்கிறார். இன்றைய தினம் மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 11வது வீடு என்பது ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு குணத்தை தரக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் ஆரோக்கியம் ரீதியாக வைத்தியம் பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு பூரண குணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான இன்றைய தினத்துடைய பலன். வீடு மனை இடம் வாங்குவது தொடர்பான எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய லாபகரமான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். மேலும் நவீனகரமான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வர இருக்கிறது. வேலை பணி ரீதியாக உங்கள் வீட்டின் அதிபதி பூமி ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான செயல்பாட்டை கொடுக்க இருக்கிறார். எதிர்பாராத வகையில் பதவி உயர்வுகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விரும்பிய இடமாற்றங்களையும் கேட்டு பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.